சரி. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்காக சொல்லுங்க. ஸோ the nonce attribute is HTML is a global activity primarily in conjunction with content security policy CSP. It stands for number used once and it plays a crucial role in enhancing the security of the application against attack like cross-site scripting. சரி, இது எதுக்காக ஆட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு யூஸ் பண்ற மாதிரி போட்டுருக்கு. இந்த ஆட்ரிபியூட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நீங்க ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா? இந்த இது யூஸ் பண்ணுறேன். சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு ஃபைலில் வந்து இந்த இதில் ஆட் பண்ணுறீங்க, சரி உங்களோட எக்ஸ்டர்னலுக்குள்ளே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டைலு ஜாவாஸ்கிரிப்ட். சரி சரி, இது வந்து இங்கே கொடுத்தாங்கன்றத இப்போ நான் சொல்ல வரேன்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபார்ம் வழியாக தானே நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி அனுப்ப போகிறோம். லைக் பேக் எண்டுக்கு அனுப்புவோம், இல்லது நம்மளோட ப்ரௌசர் வழியாக தான் நம்ம அனுப்பிச்சிக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் ஏதாச்சும் அட்டாக் இருக்காங்க, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாதுன்னா அது டேரெக்டா அது அப்படியே ஆகாதுல்ல. நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை, நான் வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகே, அப்போ இந்த ஒரு கேஸை நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லுறேன். சரியா? நீங்கள் ஆட் கொடுத்துட்டா எனக்கு இதில் இப்போ தான் நானே பார்க்குறேன். ஆட்ரிபியூட்டை நானும் நிறையா ஜாவாஸ்கிரிப்ட் சரி சிஎஸ்எஸ் நிறையா எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், யூனியன் சிஎஸ்எஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணது கிடையாது, எங்கேயும் பார்த்ததில்லை. நீங்கள் இப்போ எடுத்து வந்துருக்கீங்க, நான் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறேன். நாளைக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம். என்ன ஃபைல் டைப்லாம் கொடுக்கணுமோ அது நான் சொல்கிறேன். சார் சரி கரெக்டு.
ஆமா. ம். ம். இந்த இடத்துல அந்த நேம் வச்சு தான் இந்த வேலிடேஷன் நடக்கும். எல்லாம் இது பண்ணிக்கிறேன் அந்த வேலிடேட், அதாவது ரேடியோ இருக்குதோ அது கொடுத்தாங்க. ம். சரி. நீங்க இப்போ நேமை மாற்றி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்செக் ஆகாது. ஒரு ரேடியோ செலக்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு ரேடியோ வந்து அன்செக் ஆகாது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே. ம். நீங்க ரெண்டையுமே இப்போ செக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த நேம் வச்சுன்னா அங்கே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் நேம் காமனாக வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து அந்த ரெண்டு ரேடியோவுக்குமே ஒர்க் ஆகும். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லைன்னா ஒரு கொஸ்டின் இந்த ஆட் பொறுத்தவரை இந்த ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் நாளைக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சரி. அது உங்களுக்கு எதுவும் இல்லை, கரெக்டா? சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் திரும்ப போகிற மாற்றிட்டு திரும்ப அதே மாதிரி யூஸ் பண்ணிடுங்க. சரி. யாரும் ஃபர்ஸ்ட் டே அப்படி தான் பண்ணியிருந்தாரு. ஒரு ஃபோல்டர் இல்லாமல் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் டே அதை அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டாரு. நீங்களும் அதே பாருங்க. ம். சரி. அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா HTML லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்ம்ஸோட பார்த்தோம். இன்னைக்கு லிஸ்ட்னா என்ன பார்த்தோம். இதில் ஆர்டர் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, லிஸ்டிங் அண்ட் ஸ்டைலிங் லிஸ்ட். சரி, இது வந்து அதோட டைப் இல்லை, இது வேறு. இது 3 டைப் இருக்கு. சரியா? அப்போ இந்த 3 நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லிஸ்டிங்னா என்னது, அதுக்கப்புறம் ஸ்டைலுக்கு என்னென்ன, சரி இந்த லிஸ்ட்டுக்கு என்னென்ன ஸ்டைல்லாம் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு HTML ஒரு சாம்பிள் HTML லிஸ்ட் இருக்கு. ஆ கேளுங்க. இது பேட்டர்ன் வந்துட்டு இப்போ இந்த ரிஜெக்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ input எடுங்க. வச்சுருக்கேன். சரி, இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்பர் தானே இன்புட்டு. சும்மா ஏதோ ஒன்று டெஸ்ட் பண்ணலாம். இதில் பேட்டர்ன் ஏதாவது ஒன்று சேட் பண்ணால் நல்லா இருக்கும். என்ன நீங்களே வீட்டில் ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணோம். ஏன்னா எக்ஸாக்ட் ஃபோன் நம்பருக்கான ரிஜெக்ட்ஸ் ஐடியா இல்லை. ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 0 to 9 ஒரு 10 நம்பர்ஸ். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெக்யூட். சரி, இதை நான் ரன் பண்ணிட்டேன்னா ஒரு செக் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணுறேன். சரி. சும்மா இதில்
ஏதோ சும்மா ஏதோ ஒரு நம்பருக்கு போட்டுச்சுன்னா சப்மிட் ஆகுது. நான் கரெக்டான பேட்டர்ன் கொடுக்கல நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸை வந்துட்டு நம்ம ஃபுல்லி பேட்டர்னாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த மேட்ச் வந்து ஒர்க் ஆகும். நான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்தேன். ரிசல்ட்ஸ் பார்க்குறேன். ரிசல்ட்ஸ் JavaScript ரிஜெக்ட்ஸ் தேவையில்லைன்னா ஏன் கொடுத்தாங்க? பைத்தான் எங்கெங்க இருக்கு? ஏதாவது உங்களால் ஃபார்ம் வேலிடேஷன் நான் எடுத்து விட்டுருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கிறேன். நோ வேலிடேட் இருக்கு. மேபி அது இஷ்யூவாக இருந்துக்கலாம். நோ வேலிடேட் இந்த ஆட்ரிபியூட் கொடுத்துருந்தேன். ஒருவேளை அதுதான் இஷ்யூவாக இருந்துருக்கலாம். என்ன பண்ணுவோம்னா இதே எடுத்து விட்டு பார்ப்போம். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? யாராவது முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இல்லை இப்போ நான் கொடுத்தல அந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஃபார்மோட ஆக்டிவிட்டி ஓகே நம்ம சேவ் பண்ணல. அதனாலதான் அதோட ரெஃபரன்ஸ்லாம் ஆட்டோ சேவ் இருக்கு. ஓகே 10 கேரக்டர்ஸா காட்டுதான். ப்ளீஸ் மேட்ச் த ரிக்வெஸ்டட் ஃபார்மேட்னு சொல்லிட்டு கரெக்டா. ஸோ நான் பண்ண தப்பு நான் பண்ண தப்பு என்ன தப்பு பண்ணேன்னா ரிஜெக்ட்ஸ்ல தப்பு பண்ணல. அந்த நோ வேலிடேட்டட் ஆட்ரிபியூட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த பேட்டர்ன்லாம் நான் ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணேன். நோ வேலிடேட்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த ஃபார்ம்ல. அந்த ஆட்ரிபியூட் வந்து என்ன பண்ணுன்னா வேலிடேஷனை பண்ணாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நமக்கு அந்த வேலிடேஷன் இல்லாமல் ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துட்டு இருக்கோம். ஓகே சரி, இது கிளியரா இல்லை வேற எதுவும் இருக்கிறோம்? அதுதாங்க உங்களுக்கு புரியுதா என்ன பண்ணுறது? கொஞ்சம் உங்களோட பேங்க் அந்த ஓகே ஒரு இதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கணும். வீட்டில் தான் சரி இன்னைக்கு வந்து இதே ஃபைல் தானே. நான் இந்த மாதிரி ஃபைல் நேம் ஃபோல்டர் நேம் மட்டும் க்ளோன் பண்ணலை. நான் ரீசெண்டாக தான் க்ளோன் பண்ணியிருக்கேன்.
அதனால அது ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புஷ் பண்ண எல்லாம் போடுங்க. சரி, டே 5ல ஒரு ஃபோல்டர் ரைட்டா. இந்த HTML மூலிமா இன்னொரு ஃபைல், அதுதான் இந்த HTML. சரி, சரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, HTML லிஸ்ட்னா என்ன அப்படின்னு. And HTML list allows you to organize data on the pages into an ordered or unordered format to make the information easier to read and visually appear. சரி, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டான ஃபார்மேட்டில் நம்ம காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு யூசர் டீட்டெயில் இருக்கு, யூசரை பற்றி அவரை பற்றின சம் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு யூஸர் அவரை பற்றி அடுத்த சம் டீடைல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அல்லது ஒரு கோர்ஸ் ரிலேட்டடான HTML JavaScript அந்த மாதிரியான கோர்ஸ் ரிலேட்டட், அதில் என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லி தரோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம ஆர்டர்டான வேலையோ இல்லை அன்ஆர்டர் ஒரு ஸ்ட்ரக்சராக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், HTML இருக்கிற லிஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ HTML list are very helpful for creating structured accessible content in web development. சரி, HTML list organized content using tags like UL, OL and LI. இதெல்லாம் என்ன சொல்லி தான் பார்ப்போம். They improve readability by presenting data in a structured format. ஸோ இது யூஸர் ரீட் பண்ணுறது நல்லா இருக்கும். ஒரு லிஸ்ட்டை, ஒரு ஆர்டரான ஒரு லிஸ்ட்டை பார்க்குறது, அல்லது ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு டேட்டா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா யூஸர் வந்து ரீட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் HTML லிஸ்ட்டுன்றது யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் எடுத்து அப்படின்னா நான் ஒரு யூஸர் பற்றின டேட்டா பார்க்குறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு டேட்டா நடத்தணும், அப்படின்னு போட்டா அப்படின்னா அடுத்து ரெண்டாவது அபிராமி அப்படின்னு போடுறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட்டாவை யூஸர் பற்றின என்னென்ன தெரியும் அப்படின்னு நான் சொல்ல போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இதுக்கு சும்மா டாட் வச்சுருக்கேன். இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சும்மா உங்களுக்கு HTML தெரியணும். இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு தெரியலாம். அப்படிலாம் என்ன தெரியும், அவங்களுக்கு ரியாக்ட் தெரியும், ஜாவா தெரியும் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட்டாவை நான் காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி லிஸ்ட் அப்புறம் இந்த லிஸ்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. அதுதான் நம்ம கிரியேட் பண்ணணும். இங்க எவ்வளவு கொஸ்டின் இருக்கு அந்த டெஃபினிஷன்ல. சரி, சரி, நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜை சும்மா வேற புக்கே பண்ணிருக்காங்க. சரியா, பேஜை எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம். நான் ஒரு புக் வச்சிருக்கேன், அதுல ஒரு H1 அதுதான்
அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அங்கே வந்து என்னென்ன டைப்புன்றத சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறோம். சரி, ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டார்ட் பண்ணுறோம். HTML5 இப்போ இதில் வந்து நான் டைட்டில் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா HTML லிஸ்ட் நீங்களும் முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை போகணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாதிக்குள்ள ஒரு கண்டெய்னர் ஒரு இது இதை பார்த்த மாதிரி இருக்கணும். இதை பார்த்த மாதிரி இருக்கணும். இது ஒரு பெரிய கண்டெய்னர், அதுக்குள்ள ஒவ்வொரு லிஸ்டாக வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு H1 என்ன சொல்ல ஸ்டார்ட் ஆகுறேன். ரைசரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்ததான் இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு ஹெச்டூ ஆனால் இதில் இது வச்சுருக்கோமா எல்லாத்தையுமே செப்பரேட்டாக ஸ்பில் பண்ணிக்கிறோம். இதில் H2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த H2ல ஃபஸ்ட்டு என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட். இப்போ இந்த ஆர்டர் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்? நம்ம லாஸ்ட்டாக என்ன லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம் ஞாபகம் இருக்குதா? நல்லா வந்து ப்ராப்பர் நினைக்கிற லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஒரு ஞாபகம் இருக்குதா? அதுதான் ஆர்டர் லிஸ்ட் பண்ணுங்க. சரி, ஆர்டர் லிஸ்ட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டோம்னா நம்ம வந்து லாஸ்டா ஒரு லிஸ்ட் பார்த்தோம். அது என்ன லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம். ஞாபகம் இல்லை. சரி, அதனால லிஸ்ட்டுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்? அதுதான் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். சரி, அப்போ நம்ம இங்கே சாம்பிள் பேஜில் என்னென்ன லிஸ்ட்லாம் வச்சுருக்கோம் சும்மா காப்பி டிவி. அப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு அம்மாத லிஸ்ட்டாக சரி நம்ம ஆர்டர் லிஸ்ட் பண்ணுவோம். அடுத்த அம்மா லிஸ்ட். அப்போ இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஆர்டர் லிஸ்ட்லேயே வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல HTML லிஸ்ட் வைக்கிறதா மை ஃபேவரட்ஸ் வச்சுக்கேன். சும்மா ஒரு கமெண்ட் சேவ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆர்டர் லிஸ்ட்னாலும் சரி அன்ஆர்டர் லிஸ்ட்னாலும் சரி அதுக்குள்ள இருக்கிற லிஸ்ட் ஐட்டமுக்கான டேக் ஒன்று தான். நம்ம லாஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ண போகிறோம்? லிஸ்ட் ஐட்டமுக்கு டேக் எல்லாம். ஸோ அதே தான். இப்போ நான் வந்து சும்மா அடுத்ததா
சரி. அப்போ இது வரைக்கும் இதை இப்போ நான் சேவ் பண்ணிட்டோம். போயிட்டு ரன் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஆர்டர் லிஸ்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த மாதிரி நம்பர்ஸில் வரும். இதுக்கு பேர் ஆர்டர் லிஸ்ட்டு. ஆர்டர் லிஸ்ட்னா 1 2 3 4 5 அந்த மாதிரி நம்பர்ஸில் வரும். சரி, அப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதில் ஏதாவது விஷயம் இருக்குதா? சரி, இப்போ இன்னொரு டூல் போட்டுருக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன், இப்போ ஏதாவது நீங்களே சொல்லுங்க, ஏதாவது இமேஜ் கொடுக்கலாம். My favorite languages அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதான் கட்டி வச்சுருக்கேன். சரி, இப்போ ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் இல்லை, யாரோ ஒருத்தர் யாரோ சொல்கிறீங்களோ ஒருத்தர். சரி, சரி, எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு தமிழ், இங்கிலீஷ், எஸ் எஸ் அது பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். நம்ம அடுத்தது பண்ணணும். அது அடுத்தது சேவ் பண்ணுவோம். அப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் நம்ம அன்னைக்கே பார்த்தோம். இந்த மாதிரி டாட் வச்சு வரும். ஓகே, ஆனால் இங்கே அதுக்கு என்ன இருக்கு, ஆர்டர் லிஸ்ட் கொடுத்து ரவுண்டாக சொல்லி அப்போ அது எப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆர்டர் லிஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம நம்பர் வச்சு தான் பார்ப்போம். கரெக்டாக? ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ரோமன் லெட்டர் வச்சு எப்படி பண்ணுறது. டைமுக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். இதுதானே என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லும். அதாவது இந்த இதில் ரோமன் லெட்டர் வேணுமா, இல்லை ஏபிசி வேணுமா, இல்லை நம்பர் செய்யணுமா அப்படின்றது. டிஃபால்ட்டாக தான் நம்பர் வரும். மற்றதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வேறு ஃபார்மேட் மாற்றணும், வேறு டைப் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டைப்பை சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். இதை ஹெச்2 வச்சுக்கிறேன். இந்த ஹெச்2 என்ன வைக்கலாம் சொல்லுங்க. ஸ்டாண்டர்ட்ன்றது நம்மளோட ஃபேவரட்டான சேஞ்செல்லாம் ஸ்டாண்டர்ட். சும்மா my favorite கார்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அது பிடிச்சது தான் சொல்லணும். ஒரு யூஆர் கிரியேட் பண்ணுறேன். யூஆர்னா ஆர்டர்னு ஸ்டோர் பண்ணுவோம்னா யூஆர் ஆகும். ஃபஸ்ட் இருக்கிறது யூஆர் ஆகும், அடுத்து இருக்கிறது ஆர்டர் ஆகும். சொல்றேன், ஏன்னா அதுக்கு கீழே ஆர்டர் லிஸ்ட்டை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் சேவ் பண்ணேன். சரி,
ஜீரோ கொடுத்துருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்து இதுல கிரியேட் பண்ண போறது ஒரு ஆர்டர் லிஸ்ட் தான். சரி, இதுக்குள்ள எல்லை எனக்கு அவங்க சொன்ன மாதிரி கொடுத்து ஒரு 3 4 கொடுத்தீங்கன்னா 4 டேக்ஸ். சரியா, அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நான் சொன்னேன் தமிழ் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கலாம். என்ன டேக் வேணுமோ அந்த டேகை டைப் பண்ணிட்டு ஸ்டார் மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கும், அந்த ஸ்டார் கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணும் அப்படின்னா 4 கவுண்ட் இருக்கும். ஸோ 4 கவுண்ட் எனக்கு 4 டைம்ஸ் எனக்கு இல்லை. இல்லை, அதாவது இப்போ நம்ம ஸ்டார்ட் இது பார்த்தோம்ல, இது வந்து இங்கே எல்லாத்துக்குமே காமன். இது வந்து HTML சம்பந்தம் இல்லாத ஒண்ணு, யூஎஸ் கோடோட தான் சாப்பிடும். நீங்க HTML-ஓட இருக்க எந்த இல்லை அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியல. வேணா செக் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இந்த மாதிரி நான் யூஸ் பண்ண முடியல. நான் வேணா செக் பண்ணிட்டு வேணா சொல்றேன். இதுதான் கிரியேட் பண்ணிருக்கோம். இல்லை நீங்க டைரக்டா உங்களுக்கு கிளாஸ் நேம் வச்சு ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணி ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி நான் வந்து சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன்னா, இந்த மாதிரி டாட் வச்சு அந்த கிளாஸ் என்ன கிளாஸுக்கு என்ன நேம் கொடுக்க போறீங்களோ அந்த மாதிரி டைப் பண்ணிட்டு என்ன கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு குரூப் தெரியுது கிளாஸ். இன்னொரு பேஸோட ஒரு ஷார்ட்கட். சரியா, இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. நான் முன்னாடி நிறைய யூஸ் பண்ணேன், இப்போ கொஞ்சம் மறந்துச்சு. வேணும்னா பார்த்து சொல்லுவேன். சரி, அந்த மாதிரி வந்துச்சு. சரி, இப்போ நம்ம அந்த டைப் சேஞ்ச் பண்ணோம்னா சும்மா டைப் சேஞ்ச் பண்ணணும். என்னென்ன டைப்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஆர்எஸ்ல நம்பரு கேபிட்டல் ஏ கொடுத்தோம்னா சரி, ஏபிசிடியில் ஸ்மால் ஏல கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்மால் ஏபிசி ஸ்மால் லெட்டர்ஸில் வரும். அதே போல ஸ்மால் ரோமன் லெட்டர்ஸ்லேயே ஸ்மால் வரும். இதுதான் அந்த டைப் நீங்கள் எப்படி ஒர்க்
எங்க ஆர்டர் லிஸ்ட் புரியல. ஆர்டருக்கும் அன்ஆர்டருக்கும் ஆர்டர் இல்லைங்க. இந்த டைப் இந்த டைப் ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டைப். இந்தியன் டைப் சேஞ்ச் பண்ண நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, நான் அதை பார்க்குறேன். யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை ட்ரை பண்ணுங்க. இது அன்னாட லிஸ்ட்டில் தான் வரும். இந்த மாதிரி ரவுண்டு, இந்த மாதிரி ஸ்கொயரு, அதை நம்ம சரிங்க. ஆர்டர் லிஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா இந்த ரோல் நம்பர் தேவை, ஏபிசி வரும், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வரும். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி இது நீங்கள் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு பாருங்க ஸ்கிப் பண்ணிடுறேன். டேரெக்டாக அந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு போட்டு இப்போ நம்ம அடுத்ததான் தெரியும் போகிறோம் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டாக என்னது அதோட அந்த HTML-க்கு டைட்டில் இப்போ டிஸ்கிரிப்ஷன், அதாவது டேட்டா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டைட்டில் இருக்கு. அந்த டைட்டிலுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதான் இந்த மாதிரி டிடின்னு சொல்லுவோம். டிஸ்கிரிப்ஷன் டேட்டா இங்கே இருக்கிற கண்டென்ட் சொல்லி பண்ணிட்டு அந்த பேஜை போய் பார்க்கணும். இங்கே நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால அந்த கோலாக தெரியும். அதனால மாற்றிட்டு இதை பார்த்தாலே தெரியும். அந்த ஃபாண்ட் கோல்டு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கோல்டாக தெரியும். ரிமைனிங் இருக்கிற மற்ற ரெண்டையும் பண்ணோம்னா மற்ற ரெண்டு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஜாவா சிஎஸ்எஸ் அது சிஎஸ்எஸ் தான் இருக்கும். நிறைய நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா? அதை எடுத்து
அடுத்து என்ன இருக்குன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த டிவில என்ன இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். இது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு சொல்லணும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி டேட்டா தர போகிறோம் அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாகவே அது இது எங்கே போய் இருக்குன்னு மட்டும் பார்க்கணும். அந்த டைட்டிலுக்கு அப்புறமும் அந்த ஸ்பேஸ் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குதா, அந்த ஸ்பேஸ் நம்மளாம் தரல, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸ் அதுவே இருக்குது. ரீசன் என்னன்னா அந்த அந்த டேட்டா அந்த மாதிரி ஒரு சின்னதாக சப்ஜெக்டிங் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டென்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த எஸ்ஐ பேராகிராஃப்லாம் எழுதும்போது பார்த்துருக்கோம். நம்ம ஒரு ஹெட்டிங் போட்டு எக்ஸாம் எழுதும்போது அந்த ஹெட்டிங்க்கு கீழே எழுதும்போது அந்த ஸ்பேஸ் விட்டு எழுதுவோம்ல, அதே போல் நமக்கு ஏதாவது கண்டென்ட் நம்ம பேஜில் வேணும் அப்படின்னா அந்த டிகிரி யூஸ் பண்ணிக்கலாம், டிஎல் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கொஸ்டின் இருக்கலாம். இப்போ நெஸ்டல் லிஸ்ட் நெஸ்டல் லிஸ்ட்னா என்னது அப்படின்னா ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட்டை வைக்கிறது அப்படின்றதுதான் நெஸ்டல் லிஸ்ட். இப்போ அது எப்படி பண்றது? என்ன மாதிரி கண்டென்ட் தரலாம்னா ஒரு இது வச்சுக்கிறேன். சரியா? இந்த எக்ஸிக்யூட்டிவ் என்ன கண்டென்ட் தெரியும், கண்டென்ட் தர்றதுன்னு தெரியல, அது என்ன கண்டென்ட் பார்க்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஐடியா இருக்கிறாங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம். அதாவது எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட்டுக்கு ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குமே உள்ள ஒரு சப் லிஸ்ட் இருக்கு. ஃபுட்டுன்னு இருக்குதா, அந்த ஃபுட்டு ஒரு பெனிஃபிட் இருக்கு, வெஜிடபிள்ன்றதுல 3 அப்புறம் இதுக்கும் உங்களுக்கு வேற ஐடியா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்டோட இதுலேயே பண்ணிடு. இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். முன்னாடி லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வைக்கணும், சாரி டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வைக்கணும்னா வைக்கலாம், வைக்கக்கூடாதுன்னு தான் இல்லை. ஸோ அந்த பர்பஸ் அந்த நீடு இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ என்னோட நீடு நான் இப்போ ஒரு நீடு என்ன கேட்குறேன் அப்படின்னா சரி நானே சொல்லுறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அன்னாட லிஸ்ட் வைக்கிறோம். அந்த அன்னாட லிஸ்ட்டுக்குள்ளேயே இன்னொரு அன்னாட லிஸ்ட் இருக்கு. அது எப்படி அப்படின்றதான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஓகே மை ஃபேவரட் லிஸ்ட் பண்ணலாம். மை ஃபேவரட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கவா, அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் வச்சுக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ஒரு கேட்டகரி வச்சுக்கலாம், ஹாபிஸ் ஒரு கேட்டகரி வச்சுக்கலாம், வேறு என்ன வச்சுக்கலாம்,
கோல்ஸ் மாதிரி தான் வச்சுக்கலாம். சரி, இப்போதைக்கு இந்த ரெண்டு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஃபேவரட் ஆக்டிவிட்டிஸ். சரி, இப்போ ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட், ஒரு அன்ஆர்டர் அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இப்போதைக்கு எனக்கு ஒரு ரெண்டு தான் ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்ல என்ன பண்ண போறேன், ஆமா கரெக்ட் எக்ஸாக்டா இப்போ இதுக்கு என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கேன்னா இப்போ எல்ஐக்குள்ள இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் கரெக்டாக அன்ஆர்டர் லிஸ்ட் வச்சுருக்கேன். இன்னும் எனக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஈவன் அன்ஆர்டர் லிஸ்ட்டு எனக்கு ஃபேவரட்டான ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸுன்ற கேட்டகரிக்குள்ள ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட்லாம் வருது. அதெல்லாம் எனக்கு ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா கிரிக்கெட்டு வாலிபால். வந்துருச்சு. சரி, இன்னொரு டாட் வச்சு அப்படியே இருக்குது. அடுத்ததான் இங்க ஒன்று இருக்கு. இப்போ இதுல ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் சொல்லுவாங்க. இதுல ஒரு வெள்ளை வந்து ஒரு 3 கிளிக் பண்ணலாம். ஒருத்தர் உங்களோட ஹாபி ஏதாவது சொல்றீங்களா? சரி, சாரி ஓகே, தியாகம் சொல்றீங்களா? ஒரு ஃபார்மட்ல இது வந்துருக்கு எனக்கு கரெக்டா. இதை நான் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செக் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். சிஎஸ்எஸ்ல மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நெஸ்டடாக வைக்கும்போது டீஃபால்ட் ஆகி சர்க்கிளாக செய்யுது. ஆனாலும் சர்க்கிள் வருது. டார்க் சர்க்கிளாக இருக்கு. ஒரு மணி அவுட்ல
வெப்சைட் உங்களுக்கு இந்த பப்ளிக் ஸ்கூலு பிரிண்ட் கோட் பண்ணுறோம். அது இதெல்லாம் இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா இதெல்லாம் அஃபிஷியலான எதுவும் சொல்ல வரீங்களா? இது வந்து அஃபிஷியலான சைட்டு. உங்களுக்கு எந்த ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக சரியா இதுவே உங்களுக்கு இருக்காது. எல்லா டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி சைடு கண் யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே இருப்பாங்க மோஸ்ட்லாக நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க மணி யூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கிற நீங்கள் மாடர்ன் வெப்சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டே பார்க்க முடியாது. எவ்வளோ பார்த்துருக்கீங்களா? இமேஜஸ் நீங்கள் இதுக்குள்ள இமேஜஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே சரி அதான் அதிகமாக இப்போ டாக்டர் சர்க்கிள்ஸ் மாதிரி பார்த்துருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த இடத்துல சொன்னால் ஸ்டைல் டைப் நிறையா இருக்கு. நம்ம இவ்வளோ இருக்கு. இதில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொன்னால் டைம் இருக்குதுன்னா எடுத்து சட்டம் இந்த மாதிரி இருக்கு. சத்தியம் டிஃபால்ட்டாக அது எப்படி இருந்ததோ அதே போல இருக்குது. கண்ட்ரோல் செட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி ஆகும். தெரியும் சொல்லுங்க அனுப்பி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சரி. இப்போ இதுல இருந்து ஒரு ஐடியா வரணும்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. வந்துச்சுன்னா பெட்டர். சரி இப்போ நீங்க இந்த யூஸ் இந்தியா நம்ம எதுக்காக வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு லிஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அது லிஸ்ட் யூஸ் பண்ணல லிஸ்ட் யூஸ் பண்ணிருக்கலாம். அதுக்கு நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணாம வேற ஒரு பேங்க் யூஸ் பண்ணிருக்கோம். அதையும் நம்ம லிஸ்டாக தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு பட் இதெல்லாம் இக்னோர் பண்ணி இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு எஸ் மட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஸ்டைல் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபேமிலி கொஞ்சம் மாற்றிடுவோம். நம்ம ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வெப்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த இமெயிலில் நான் இதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்க மாதிரி இருக்கு.
அதுக்கு வேற வேணும்னா மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டு செல்ல சேவ் பண்ணலாம். சம்பவம் போயிட்டு லிஸ்ட் மட்டும் ஓரத்தில் ஊற்றி சரி. அப்போ இது கொஞ்சம் சரியில்லை. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா லைன் நமக்கு தேவையில்லை. ஒரு நிமிடம் அப்போ மார்ஜின் தருவோம். ஒரு 20 பிக்சல் தராங்க. பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30 இவனை எப்படி சென்டர் பண்ணுறது எக்ஸ்ட்ரா அப்படின்னா ஸ்டைல் கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா சென்டர் பண்ணுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆகணும்னு நம்ம ஸ்டைலை மாற்றிடுவோம். ஒவ்வொரு இதுலேயுமே கொஞ்சம் மார்ஜின் டாப் ஒரு 10 பிக்சல் தர்றேன். மொத்தமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல புரியணும்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது. ஆனால் இன்னொரு கேப் வேணும் அப்படின்னா ஒரு 10 பிக்சல் தருவேன். இப்போ இன்னும் நல்லா கேப் இருக்கு. அப்போ இதே போல வேணுங்களா அந்த இதுக்கு அந்த இது கொடுத்துட்டாங்க. ஹெட்ஃபோன் போல ஸ்டைலு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்ஸ்லாம் கொடுத்துருக்கான். border radius ஒரு 10 பிக்சல் சொல்ல வரைக்கும் இது மேலே இருக்குதா சாரி சரி இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்குள்ளே ஒரு பேடி கொடுத்தோம்னா என்ன ஆகும், இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுலாம் சரி கரெக்டு தானே. எல்லாமே உங்களுக்கு ஒரு வேலை எனக்கு குழப்பம் இருந்ததுனாலும் சொல்லியிருக்கேன். சரி கொஞ்சம் நீட் ஆகிடும். இல்லை அது இப்போ எல்லாமே பிளாக் கலர். இப்போ இந்த இடத்துல ஒரு ஈரல் எடுத்துருக்கேனா, ஈரல் கிளீனாக இருக்கிறது எல்லாமே எனக்கு வெள்ளை தான் இருக்கு. இப்போ என்ன ஆகும், வெள்ளை வந்துட்டு கிளினிக்கு எடுத்துக்குது. அதனால நம்ம நெக்ஸ்ட் லைன் கரெக்ட். எஸ் கரெக்ட். அதை செக் பண்ணணும்னா சும்மா எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஜாப் நமக்கு ஐடியா என்னன்னா எடுத்து எடுத்துக்குது. உள்ள இருக்கிற கண்டென்ட்டை தாண்டியும் அந்த ஒரு எலமெண்டோட வித்து வந்து உள்ள இருக்கிற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இல்லைனாலே அது ஜாப் வேண்டாம். சரிங்க சரி
இன்னும் அடுத்து என்ன பண்ணணும், இந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அந்த ப்ளூ மாதிரி இருக்கிற கலர் எல்லாமே அதை ட்ரை பண்ணலாம். எல்லாமே இந்த ஹெச்டிக்கு தான் ஆட் பண்ணணும். ஸ்லைடு இப்போ இங்கேருந்து அந்த கலரை மாற்றணும். சேவ் பண்ணப்போ மேலே கொஞ்சம் வேணால் டாட் ஆக்கிடுவாங்க. அப்படியா, இது இதை சொல்கிறீங்களா? இந்த பேக்ரவுண்ட் சொல்லுங்க. ஓ ஆமாம், ஆமாம், எஸ். உங்களுக்கு முன்னாடி காட்டினதெல்லாம் சும்மா கம்மியாக எடுத்து வச்சு அப்போதைக்கு பண்ணது. நம்ம டிசைன் பண்ணும்போது எல்லாம் பெட்டராகவே பண்ணலாம். ஸோ எல்லா எக்ஸ்போர்ட்டும் இது பண்ணிடுறேன். நீங்கள் இதுக்கப்புறம் இந்த பூட் ஷாப்லாம் படிப்போம். சிஎஸ்எஸ் படிக்கும்போது பூட் ஷாப்லாம் படிப்போம். அதெல்லாம் படித்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் ப்ரீமியமாக இருக்கும். இந்த ரெகுலேட் பார்த்துக்கிறதுக்கு இன்னும் ப்ரீமியமாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட நிறுத்திட்டோம். கொஞ்சம் இதுக்கு கேப்லாம் விட்டுருக்கோம். வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்டைலாக இருக்கணும். மார்ஜின் பாட்டம் ஒரு 5 பிக்சல் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் அந்த ஸ்டைல் அப்படியே ட்ராக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். சேவ் பண்ணுறேன். இந்த இடையில இருக்கிற கேப்புக்கும் இங்கே இருக்கிற கேப்புக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் இருக்கிற கேப், ஆரஞ்சுக்கும் வாட்டர் மெலனுக்கும் இருக்கிற கேப்புக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அது எங்கேருந்து வருதுன்னா இன்னொருத்தவங்க அந்த மார்ஜின் பாட்டம் கொடுத்தாங்க. அங்கே இருக்குது. அதை தெரிஞ்சுக்க முடியுதா? இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அப்போ சேம் தான் மேலே இருந்து கீழே இறங்குங்க. அப்போ இந்த வனநாவுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இங்கே குஞ்சுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். மேலே இருந்து கொஞ்சம் கீழே இறங்கும். இப்போ நான் இந்த தேர்ட் ஒன்று மட்டும் கீழே இறக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் காட்டலாம். இந்த தேர்ட் ஒன்று மட்டும் நைட்ஸோட ஸ்பேஸ் தான். ஓகே, இந்த மார்ஜின் இந்த மட்டும் அந்த 10 பிக்சல் ஆட் பண்ணிருக்கோம். கரெக்டா? இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இந்த டிபுட் ஆட் பண்ணணும். இதை ஒரு 20 மாத்திரம். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியுதா அந்த ஸ்பேஸ்? என்ன கொஞ்சம் வண்டி வச்சு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியும். மற்ற எல்லாத்தையும் தெரிஞ்சு ஈஸியலாக இருக்கும் எல்லாமே பார்க்குறது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அதனால எனக்கு பேஸ்ட் பண்ணுறதுனால எதுவும் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா பட்டு எனக்கு படிக்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் 20
பிக்சல் ஸ்பேஸ் வந்து இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த வந்து சரி. அப்போ இந்த எல்லைக்கு எல்லை இருக்குல்ல, இதுக்கான ஸ்டைலில் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஒரு ஸ்பேஸ் கிடச்சிட்டே இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு ஷார்ட்கட் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இப்படி ஒரு இதை கிளிக் பண்ணிட்டு அழுத்து இருக்குல்ல, அழுத்து அழுத்திட்டு இது கிளிக் பண்ணிக்கலாம். விண்டோஸ்ல ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகணும்னு தெரியல. விண்டோஸ்ல யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரீப்ளேஸ் ஆக கொடுக்கலாம். கரெக்ட். எப்படின்னா அதை அப்படி செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் ஆக கொடுத்துட்டீங்கன்னா எல்லை இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கிற இடத்துல வேற கண்டென்ட் மாறிடும். கரெக்டா? அதான் சொல்ல வரீங்க. அப்படின்னா நமக்கு எல்லை டைப் வேணும், எல்லை டைப் தான் நீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஆட் ஆகும். இந்த மாதிரி ஸ்பெயின் தாண்டி ஆட் ஆகும். அப்படின்னா இந்த க்ளோசிங் நிறைய எப்படி இதை சொல்றீங்களா, இப்படி ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஆமா ஓகே புரியுது. அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு சேஞ்ச் ஆல் கரண்ட்ஸ். ஓகே, அப்போ நம்ம எப்படி சொல்லும்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். கரெக்டா? எஸ். அதாவது இப்போ என்னன்னா ஒரே மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்க ஒர்க் பண்ணி ஒரே மாதிரி கண்டென்ட் இருக்கு. அந்த ஒரே மாதிரி இருக்க கண்டென்ட்ல நான் ஏதோ ஒரு சேஞ்ச், காமனான சேஞ்சஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒன்று மட்டும் போய் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆல் அக்கரன்சஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இலையில நம்ம செலக்ட் பண்ணிருக்க எல்லா இடத்துலையும் என்ன ஆகிடும், அந்த கர்சர் வந்து வந்துடும். செலக்ட் பண்ணிக்கணும், காப்பியில் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த கமெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆல் அக்கரன்ஸ் கொடுத்தோம்னா அது இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம கர்சர் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணணும். கண்ட்ரோல் வியூ கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகும். அப்போ எல்லா இடத்துலையும் எனக்கு பேஸ்ட் ஆகும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஜாப் வந்து நான் கொடுத்தேன். சூப்பர். அப்போ எல்லா இடத்துக்குமே அந்த சின்ன ஸ்பேஸ் வந்து இன்னும் அந்த கொஞ்சம் வேலாம் நெக்ஸ்ட் கலர் என்ன கலர் தான் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எனக்கு இந்த டிடி வேணும்னு வச்சுக்கோங்க. டிடியை செலக்ட் பண்ணிட்டேன், சேஞ்ச் ஆல் அக்கரன்ஸ் கொடுக்குறேன். அப்போ எனக்கு 2 டேப் தான் இருக்கு, 2 மட்டும் சாப்பிடுவேன்.
இந்த இடத்துல போயிட்டு ஒருவேளை இந்த இதுக்கு இடையில ஸ்பேஸ் வேணும்ல, அப்போ அது எப்படி காட்டுறதுன்னா அந்த டிவிக்கு மட்டும் நம்ம அப்ளை ஆகிற மாதிரி பண்ணணும். அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை செலக்ட் பண்ணிட்டேன், அப்ரோச் கொடுக்குறோம், கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதை எடிட் பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காங்க அந்த ஸ்டைலு. மார்ஜின் டாப் கொடுத்தோம், அது ஒரு 5 பிக்சல் ஒரு 7 பிக்சல் தரேன். அப்போ ஸ்கிரிப்ட் திரும்ப சரி. அப்போ இந்த டாட்டமும் தேவைப்படுது. எதுக்குன்னா சென்டரில் இருக்கிற ஒருத்தருக்கும் டாப்பில் இருக்கிற ஒருத்தருக்கும் டாட்டம் தேவைப்படுது. டாட்டம்னா ஒரு மார்ஜின் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்ஜின் டாப்பில் எடுத்துட்டோம், இதுக்கு மட்டும் மார்ஜின் டாட்டம் கொடுப்போம். அது ஒரு 7 பிக்சல் தரலாம். அதே போல் இதுக்கும் மார்ஜின் தரலாம். திரும்ப முடிக்கிறேன். ஆட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் ஒன்னுக்கு ஆல்ரெடி ஸ்பேஸ் இருக்குல்ல, அதனால நான் தரல. சரி, டெக்ஸ்டோட கலரை மட்டும் மாற்றிருக்காங்க. நீங்கள் வேணா அதை நீங்களே மாற்றிக்கிறீங்களா டெக்ஸ்டோட கலரை? சரி, ஓகே. இதோட ஸ்க்ரீன்ஷாட் வேணுமா? ஓகே. அது என்ன சொன்னீங்க, லினக்ஸில் ஒன்று இருக்கு. upload space. Okay. Save. Copy பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ளே நான் வச்சுருவேன். இப்போ என்ன இதோட இங்கே எடுத்து பார்ப்போம். அப்போ இது வரைக்கும் பார்த்தா ஏதாவது பிரச்சனை இருக்குதா? பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னா